ஐசிடி பாத் டு சக்சஸ்ல ஐ திங்க் இது 4ன்னு நினைக்கிறேன், 4வது வீடியோ. ஸோ ஓகே ஃபைன். 2026 நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ எல்லாருடைய மிகப்பெரிய கனவாவும் இருக்கிறது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அஃப்கோர்ஸ் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்றது. ஸோ மோரோவர் அது என்டையர்லி அதுதான் நம்மளுக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பட் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ட்ரேடிங் கத்துக்கிறது தான் ஒரு பெர்ஃபெக்ட் வே. அதுல வந்து ஃபண்டட் அக்கவுண்ட் பாஸ் பண்றதோ, இல்ல உங்க அக்கவுண்ட்ட க்ரோ பண்றதோ, எவ்ரிதிங் இஸ் சிமிலர் ஆல்மோஸ்ட். அதனால ஃபண்டட் அக்கவுண்ட் பாஸ் பண்றது மட்டுமே டார்கெட்டா வைக்காதீங்க. ட்ரேடிங்க கத்துக்கிட்டு அத வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். ஸோ அத தான் நான் யூசுவலா சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பாசிங் ஃபண்டட் அக்கவுண்ட் ஈஸி. ஒரு ஐசிடியே வந்து அவர் வந்து சொன்ன விஷயங்கள். ஐசிடி அவரோட ஓன் வாய்ஸ்லயே அவரே வந்து ஒரு 50Kவோ, ஒரு 150Kவோ எப்படி பாஸ் பண்ணலாம்? அத எப்படி வந்து நம்ம பில்ட் பண்ணலாம்? அத நம்மளுக்கு பாஸ் பண்ண முடியுமா? இல்லையா? அத எப்படி வந்து டெஸ்ட் பண்றது? அந்த மாரி அவருடைய ஐடியா வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஐடியாவ தான் நான் இன்னைக்கு வந்து அவருடைய வேர்ட்ஸ தான் நான் பிடிஎஃபா கொண்டு வந்திருக்கேன். லெட்ஸ் சி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போமா? ஓகேவா? திஸ் இஸ் ஐசிடி ஸ்டைல் கைடன்ஸ் ஓகேங்களா? ஸோ அத வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டார்ட் அட் த பாட்டம், நாட் நோ ஈகோ ஹியர். அதுதான் அவரு சொல்லுவார் ஐசிடி. எப்பயுமே ட்ரேடிங்ல நான் வந்து நெறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு மார்க்கெட்டோட வந்து சேலஞ்ச் மட்டும் பண்ணிடாதீங்க. மார்க்கெட்ட வந்து ஹம்பிளா ட்ரீட் பண்ணுங்க. இல்லன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இல்ல அவன் போட்டா போய் தான் ஆவணும், போகணும். நான் பை பண்ணிட்டேன்னா திருப்பி அடிச்சுதான் அந்த மாரி ரொம்ப அக்ரெசிவா இருக்காதீங்க. ஸோ அந்த மாரி இஃப் யூ திங்க் யூ ஆர் ஸ்பெஷல் த மார்க்கெட் வில் ஹம்பிள் யூ. ஸோ நீங்க வந்து மார்க்கெட்ட எப்ப ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, தென் மார்க்கெட் வில் ரெஸ்பெக்ட் யூ. ஸோ அதுதான் சொல்லுவாரு. யூ ஸ்டார்ட் ஸ்மால், யூ ஸ்டார்ட் ஸ்லோ, யூ ஸ்டார்ட் அன்கம்ஃபர்டபிள். இந்த 3மே உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து லெட்ஸ் சே கைண்ட் ஆஃப் நான் வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்றேன். நான் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். கைண்ட் ஆஃப் ஓன் அக்கவுண்ட், சின்ன அக்கவுண்ட் இல்ல வந்து ஒரு ஃபண்டட் அக்கவுண்டே ஒரு 5K சின்னதா இருக்கு. நான் வந்து என் லைஃபே சேஞ்ச் பண்ணணும்னு தான் நான் நம்பி இங்க வந்தேன். ஆனா என்னால வந்துட்டு பெருசா வந்து அச்சீவ் பண்ண முடியல. அப்படி இல்ல எனக்கு ட்ரேடிங் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஏதோ ஒரு ஒரு அந்த கம்ஃபர்ட் உட்கார்ந்தா ஒண்ணும் பிரைஸ ரீட் பண்ணி ஓகே இது நடந்துச்சு. அதனால ஓகே டிபி போச்சு. நடக்கல இட்ஸ் ஓகே ஃபைன் ஐ அக்செப்ட் தட் லாஸ்ன்னு என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னே எனக்கு புரியல அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்கன்னா, தட்ஸ் நாட் வீக்னஸ். ஓகே தட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஹவ் தே கிராஃப்டட் தேர் செல்ஃப். ஸோ அப்படிதான் நாம எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா ப்ரொஃபஷனலும் இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப ப்ரொஃபஷனல் பயங்கரமா ப்ரொஃபஷனலா இருக்காரு. ஒரு இது சூப்பரா ட்ரேட் பண்ண அப்படியே ஒருத்தர் நீங்க நினைக்கிறீங்கன்னா, அவங்களும் ஒரு காலத்துல மார்க்கெட்டை பிளைண்டா எதுவுமே தெரியாம உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்தவங்க தான். அதனால நீங்க வந்து அதை வந்து பெருசா எல்லாம் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதனால நோ நீட் டு வரி. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க எதுவும் இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தட்ஸ் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். அவ்வளவுதான். நீங்க வந்து கரெக்டான பாதையில தான் போறீங்க. ஆனா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இஃப் யூ இஃப் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் சைஸ் யூ ஆர் ஆல்ரெடி ராங். அது வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கும்போது தெரியும். ஸோ நான் வந்து எப்பயுமே என்ன கேட்பேன்னா, ஃபண்டட் அக்கௌண்ட் யார் வாங்கினாலும் ஸோ முதல்ல வந்து லேர்னிங் முடிச்ச உடனே அக்கௌண்ட் வாங்குறது. அந்த அக்கௌண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் மினிமம் வந்து யாரா இருந்தாலும் சரி, ஈவன் என் மென்டார்ஷிப்லாம் வந்து நான் நிறைய ரூல்ஸ் வச்சிருப்பேன். ஸோ மினிமம் 1 மந்த் வந்து ட்ரேடே போடக்கூடாது. வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டிங் ஏ குட் டிசிப்ளின். ஸோ அந்த டிசிப்ளினுக்காக 2வது பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பயுமே நான் சொல்ற ஒரு விஷயம் 1 மந்த் அவே உங்க லைஃப்ல நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ, அது வந்து இங்க வந்திருக்கீங்க. உங்க என்டையர் கெரியர், உங்க என்டையர் எஜுகேஷன் சிஸ்டம் மாத்த முடியாதத இந்த ட்ரேடிங் மாத்தோன்னு நம்பி எவ்வளோ ஃபெயில்டு மென்டார்ஷிப்ஸ் அண்ட் ஃபெயில்டு ட்ரேட்ஸ் ஸ்டில் யூ ஆர் கோயிங் அண்ட் யூ ஆர் இன்வெஸ்டிங் யுவர் ஓன் மணி. உங்களுடைய வேர்வை சிந்தின காசை திரும்பவும் இந்த மார்க்கெட்டுக்குள்ள அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பே யூ பேக். பட் அதுக்கு என்ன தேவைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்க வந்து கரெக்டா கொடுத்தாதான் அது வந்து திரும்ப பே பண்ணும். ஸோ அதனாலதான் அதுக்கு வந்து ரெடி பண்ணுங்க. அந்த அந்த விஷயம் வந்து ஒரு 1 மந்த்லயே கொடுத்துரும். லெட்ஸே ஒரு 100K அக்கௌண்ட்டை நீங்க வந்து ஒரு 1 ஆர் 3 பே அவுட் எடுத்தீங்கனாலே உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடும். அந்த அக்கௌண்ட்டை பாஸ் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்களோ அதையே மந்த்லி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கனாலே யூ வில் பிகம் வெரி வெல்தி. அண்ட் ஆல்சோ இல்ல நான் ஒரு சின்ன அக்கௌண்ட்டே காம்பவுண்டிங் பண்ணி ட்ரேட் பண்றேனாலுமே எல்லாமே மாறிடும். வித்தின் மந்த்ல மாறும். ஆனா அந்த மந்த்ன்றது எப்போ வரும்ன்ற கேள்வி இருக்குல்ல.
நம்ம வந்து ஒரு கரியரை சூஸ் பண்றதுக்கு ஒரு 10 வருஷம், 15 வருஷம் கம்ப்ளீட்டா சின்ன வயசுலேருந்து கனவு கண்டு அந்த படிப்ப சூஸ் பண்ணி அதில மாஸ்டர் ஆவுறதுக்கு ஒரு 10, 15 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ற தைரியம் நமக்கு இருக்கும்போது, இப்போ இங்க நம்ம லைஃப்பயே மாத்தணும். என்டயர் என்னோட தலைமுறையே மாத்தணும். ஜெனரேஷனே வந்து ரிட்டயர் பண்ண வைக்கணும். எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை இந்த கஷ்டத்திலயோ, இந்த மிடில் கிளாஸ் லைஃப்லயோ இருக்கக்கூடாது. இந்த ஃபினான்ஷியல் சைக்கிள்குள்ள மாட்டக்கூடாதுன்னு தோணுதுல்ல. அப்ப அதுக்கு நீங்க வந்து ஏன் ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் டெடிகேஷனோட இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அப்படி யாராவது பண்ணிட்டு, கத்துக்கிட்டு, இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபண்டட் அக்கவுண்ட் எரால வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து நம்மளால ஒரு $100, $500லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அத வந்து மல்டிப்ளை பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய இதா இருக்கும்போது, அந்த காஸ்ட்டுக்கெல்லாம் நம்மளால வந்துட்டு அக்கவுண்ட்ஸ் வாங்க முடியுதுன்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். பெரிய கேப்பிட்டல் கிடைக்குதுன்றது இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம். ஸோ அத வந்து பில்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அப்போ அப்படி நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா, உங்ககிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி உங்களையே கேட்டுக்கணும். ஸோ எடுத்த உடனே சில சில பேர் எடுத்த உடனே 100K தான் வாங்குவேன். ஸோ 200K வாங்குவேன். நான் வந்த ஒரே ட்ரேடு இத எப்படியாவது பாஸ் பண்ணி முடிச்சுட்டேன்னா, என் லைஃப் செட்டில் ஆயிடும். என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே இருக்குதான். பட் அதுக்கு முன்னாடி அத ப்ராப்பரா செலக்ட் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு என்ன தெரியுன்றத கத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து அத மல்டிப்ளை பண்றதோ, இல்ல வந்து பெரிய சைஸ்க்கு போறதோ வந்து பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க அக்கவுண்ட் வாங்குனா, ஃபர்ஸ்ட் திங் நீங்க கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? இங்க பாருங்க. ஹவ் மச் கேன் ஐ பை? நான் ஒரு 50K வச்சிருக்கேன். ஒரு 10 லாட் போடலாமா? இல்ல 10 மைக்ரோ போடலாமா? ஒரு மினி ஒரு மினி போடலாமா? இந்த மாதிரி அந்த கேள்விய வந்து தயவு செஞ்சு கேட்காத. யூ ஆர் திங்கிங் லைக் எ கேம்பிளர். ஸோ வந்து இவ்வளோ போட்டா அவ்வளோ வந்துரும். ஸோ அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணாம கேன் ஐ எக்ஸிக்யூட் திஸ் கிளீன்லி வித் ஒன் பொசிஷன்? என்னால வந்து ஒரு 50K இருக்கு என்கிட்ட. ஆனா அந்த 50Kல ஒரே ஒரு மைக்ரோ வச்சு என்னால வந்து ப்ராப்பரா ட்ரேட் பண்ணி அந்த டிபி அடிக்க முடியுமா? என்னால கன்சிஸ்டன்ட்டா நான் எதிர்பார்க்கிற ஒரு அமௌண்ட்ட வந்து என்னால எடுக்க முடியுமா? அப்படின்றத வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணணும். மாஸ்டர் ஒன் பிஃபோர் யூ மல்டிப்ளை. ஸோ எப்பயுமே அதான் சொல்லுவாரு. ஒரு ஒரு கான்ட்ராக்ட்லயோ இல்ல ஒரு அக்கவுண்ட்லயோ லெட்ஸ் சே இத வந்து ஒரு இதா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒரு அக்கவுண்டா கூட எடுத்துக்கங்க. எடுத்த உடனே வந்து நான் ஒரே டைம்ல எல்லாத்தையும் பண்ணி நான் வந்து இது பண்ணிடலாமே. 4 அக்கவுண்ட் ஒரே டைம்ல பாஸ் பண்ணா நான் வந்து இதாயிரலாமே. அப்படிலாம் எடுக்காம, ஒண்ண மாஸ்டர் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஒண்ண உங்களால மாஸ்டர் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில், நீங்க அடுத்ததுக்கு போறது நல்லாருக்கும். ஸோ அதனால நான் வாங்கிட்டு எவ்வளோ போட்டு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றத விட, நான் இத பண்ணா, இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணா, இது வந்து எனக்கு கரெக்ட்டா போகுமா? ஸோ என்னால இத வந்து சரியா பண்ண முடியுமா? கிளீனா பண்ண முடியுமா? இந்த கேள்விகள் எல்லாம் வந்து மாத்தி கேட்க ஆரம்பிங்க உங்களுக்குள்ள. ஓகேவா? இந்த கேள்வியிலேருந்து இந்த கேள்விக்கு போங்க. ரூல்ஸ் ரூல்ஸ் ஆர் லா. ஸோ நோ சஜஷன்ஸ். எப்பயுமே ரூல்ஸ் தான். ஸோ அதனால ஒரு சேயிங் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? சலுகைகள் அதிகரிக்க அதிகரிக்க தண்டனைகள் குறையும். ஸோ நம்ம வந்து அதே மாரி தான் தண்டனைகள் வந்து அதிகரிக்க அதிகரிக்க என்னது குற்றங்கள் குறையும். ஸோ அதே மாரி உங்களுடைய ரூல்ஸ வந்து நீங்க வந்து எப்பயுமே வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் நெறைய பேர்ட்ட சொல்ல ரூல்ஸ் அதிகமா இருக்க பிளாட்ஃபார்ம நம்புங்க தைரியமா. ஏன்னா ரூல்ஸ் அதிகமா போடுறான்னா, அதுல போய் உங்களால வந்து அந்த டிசிப்ளினா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு உங்களால ஒரு அக்கவுண்ட்ட பாஸ் பண்ண முடியும்னா, தட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் யூ நோ. ஸோ அதனால கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் அது இது எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் வேணும். அந்த மாரி எனக்கு அக்கவுண்ட் வேணும்னா, யூ ஹேவ் டூ பே மோர் ஆர் எல்ஸ் யூ ஹேவ் டூ ட்ரேட் ஃப்ரம் யுவர் ஓன் அக்கவுண்ட். ஸோ அதனால எதுவுமே வந்து ஈஸியா கிடைக்க போறதில்ல. அதனால இந்த பாருங்க, த மார்க்கெட் டஸ் நாட் கேர் அபௌட் யுவர் ஃபீலிங். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மார்க்கெட்டுக்கு கேரே கிடையாது. ஸோ அதனால நோ பெண்டிங் ரூல்ஸ், நோ சேசிங், நோ இம்பல்ஸ் ட்ரேட்ஸ். நான் வந்து இம்பல்ஸ் ட்ரேட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஆல்வேஸ் சொல்லுவேன். மார்க்கெட் வேகமா ஃபால் ஆயிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்குன்னா என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் அ ஃபாலிங் நைஃப். நேரா கைய கொண்டு போய் குறுக்க வச்சீங்கன்னா, கையில சொருவிரும். அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள், பிரைஸ சேஸ் பண்ணிட்டு போறது. பிரைஸ் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஸோ இங்க விட்டுட்டீங்க. பிரைஸ் ஆல்ரெடி ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ இங்க போயிட்டு நான் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா, யுவர் ஸ்டாப் லாஸ் ஷுட் பி ஹியர். ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுடைய என்னவா இருக்கும்? எஸ்எல்லா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய சிக்கல உருவாக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிபி போகுமா அப்படின்னு, ஐயோ! விட்டுட்டனே அந்த மாரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. எல்லாமே ஈஸி தான். யூ பிரேக் ரூல்ஸ், மார்க்கெட் கலெக்ட் டியூஷன் பார்த்தீங்களா? மார்க்கெட் வந்து ஃபீஸ கலெக்ட் பண்ணிரும். ஸோ இந்த இடத்துல எடுத்துட்டு போயிடுவானான்னு நம்பும்போது, அவன் கீழ வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருந்து இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த லாஸ கவர் பண்றதுக்கு நீங்க இந்த இடத்துல எக்ஸிட் ஆவீங்க. அவன் அதுக்கப்புறம் போவான். இல்ல அதுக்கப்புறம் லாஸ ஃபுல்லா பண்ணிட்டு கூட போவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ, அதனால அந்த மாதிரி ட்ரேட்ஸே எடுக்கக்கூடாது. ரூல்ஸ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வச்சுக்கங்க. நீங்க உங்கள நீங்களே கேட்டுக்கங்க. நான் ஏன் இப்ப என்ட்ரி பிளேஸ் பண்ணணும்? ஓகே. 1 வாட்டிக்கு 2 வாட்டி. நெறைய பேர் என்ட்ரி போட்டுட்டு தான் ஆல்வேஸ் ப்ராப்பரா அனலைஸ் பண்றீங்க. அந்த மாரி அனலைஸ் பண்ணாதீங்க. ஸோ, இந்த 3 விஷயங்கள வந்து எப்பயுமே அவாய்ட் பண்ணுங்க.
தென் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபேவரா மாறும். ஓகேவா? ஸோ மார்க்கெட்ல ரூல்ஸ் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ரிஸ்க் இஸ் த என்ட்ரி ஃபீ. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் நம்ம வந்து நெறைய ட்ரேட்ஸ் வந்து லூஸ் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே இஃப் யூ கேனாட் அக்செப்ட் தட் லீவ் நவ் அவ்வளோதான். உங்களுக்கு நெறைய பேர் பார்த்துருக்கேன். ஐயோ! போட்டாலே இல்ல எஸ்எல் அடிச்சா அவ்வளோதான் வேண்டான்னு என்ட்ரி போட்ட உடனே பிரேக் ஈவன் பண்றது, அந்த பயம் அந்த மாதிரிலாம் இருந்தா தயவு செஞ்சு வராதீங்க. 2 ட்ரேட் போட்டோனே 3ஆவது ட்ரேட் போடுறதுக்கு பயப்படுறது. இல்ல சில பேர் ஓவர் ட்ரேட் பண்றது. போட்டுட்டு சரி போனா போயிட்டு போகுது போ அப்படின்ட்டு மொத்தமா போட்டுறது. அந்த மாரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி எவ்ரிஒன் வில் லூஸ். அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா, அந்த லூஸ் பண்ற ட்ரேட் வந்து நமக்கு லெசனா இருக்கணுமே தவிர, இன்வெஸ்டிகேட் பண்ணி அதிலருந்து நம்ம வந்து டிசிப்ளின வளர்த்துக்கிறதா இருக்குமே தவிர, ஆனா அத விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இது லாஸே ஆகக்கூடாது. எனக்கு ட்ரேட் போட்டாலே டிபி தான் அடிக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க வரீங்க அப்படின்னா, கைண்ட் ஆஃப் எப்படி எடுத்துக்கலாம்னா, யூ ஹேவ் டூ பே த இஎம்ஐன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வந்து ஒரு மார்ஜின் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு $1000 எனக்கு வேணும். அதுக்கு ஒரு பிரீமியம் நான் வந்து ஒரு $200 பிரீமியம் கட்டுறேன். ஒருவேள அந்த பிரீமியம் சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா, எனக்கு $1000 கிடைக்கும். இல்லன்னா அந்த பிரீமியம் ஃபீ மட்டும் மார்க்கெட் கலெக்ட் பண்ணிக்கும். அப்படின்னு கூட மைண்ட்ல வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் யூ ஆர் ரிஸ்கிங் $200. யூ ஆர் எய்மிங் ஃபார் 1:5 ஒரு $1000 எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. யூ ஆர் ரிஸ்கிங் $200. அப்படியே விட்டுருங்க. ஓகே $200 மார்க்கெட்டுக்காக எடுத்துட்டு வந்து நான் ரிஸ்க் பண்றேன். அது போனா போயிட்டு போகுது. பட் அது வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய பிரீமியம் வந்து ஃபுல்லா கலெக்ட் பண்ணிக்கலாம் நானு. இல்லன்னா அது வந்து பிரீமியம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். அந்த 200 மட்டும் அப்படின்னு. நீங்க வந்து அத விட பாருங்க. அப்பதான் வந்து நல்லாருக்கும். நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஃபண்டட் அக்கவுண்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. பட் ஒன்லி திங் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, எடுத்த உடனே பிரேக் ஈவன் பண்றதோ, தப்பான இடத்துல பிரேக் ஈவன் பண்றதோ, ஸோ கைண்ட் ஆஃப் திங் வந்து நெறைய ட்ரேட லூஸ் பண்றதுக்கு இது பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. பை டிஸ்கவுண்ட், செல் பிரீமியம் தட்ஸ் இட். இவ்வளோதான் ஐசிடி சொல்றது. ஸோ நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னா, நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ல தான் பை பண்ணணும். கரெக்ட்டா? அண்ட் பிரீமியம்ல தான் செல் பண்ணணும். இத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம அந்த அந்த விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதே மாரி என்டர் வேர் ரிஸ்க் இஸ் ஸ்மாலஸ்ட். நான் வந்து நெறைய நாள் பார்த்துருக்கீங்களா? நான் உட்காந்து கவுண்ட் பண்ணுவேன். ஒருவேளை என்னுடைய ரேஞ்சுக்குள்ள வந்து எஸ்எல் வராதுன்னா, அது நல்ல ட்ரேடாவே இருந்தாலும் நான் எடுத்திருக்க மாட்டேன் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் அவன் மார்க்கெட் எங்கேயோ போயிருக்கும். நான் கண்ணால தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். அவன் டிஸ்கவுண்ட்க்கு வராம இங்கிருந்தே இப்படி போவான். ஸோ ஆனா என்னால வந்து எனக்கு தெரியும் போவான். ஆனா நான் இங்க ட்ரேட் போமாட்டேன். என்ன ரீசன்னா, என்னுடைய ரிஸ்க் அது கிடையாது. ஸோ அதனால நான் வந்து எப்போ வந்து லோவஸ்ட் ரிஸ்க் இருக்குமோ, அங்க தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஈவன் நாங்க கோல்டு ஏசியால ட்ரேட் பண்ணும்போது அது மாரி தான். ஒரு $3 மேக்ஸ் இல்லன்னா $4 மேக்ஸ். அதுக்கு மேல வந்து எஸ்எல் வருதுன்னா, நான் அந்த ட்ரேட்ல என்ட்ரே ஆக மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் 4 தான் நான் வந்து எய்ம் பண்ணுவேன். ஸோ அதுக்கு மேல எஸ்எல் இருந்துச்சுன்னா, அந்த ட்ரேட நான் வந்து எடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாரி நம்ம வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதே மாரி நம்மள விட்டுட்டு பிரைஸ் ஓடிருச்சு அப்டின்னா, சேஸ் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு சேஸ் மட்டும் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க. உங்க இடத்துக்கு வந்தா தட் இஸ் ஃபைன். அப்படி இல்லன்னா ஜஸ்ட் லீவ் இட். ஓகேவா? ஸோ அத நான் சொல்றேன். அண்ட் டைம் இஸ் த ரியல் எட்ஜ். எப்பயுமே நம்ம ஐசிடி ட்ரேடர் நம்ம டைம தான் பிலீவ் பண்ணணும். வி ஆர் ட்ரேடிங் வித் என்னது அல்கரிதம். ஸோ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அல்கரிதம் லாங்குவேஜ். ஸோ அல்கரிதம் லாங்குவேஜ் நமக்கு தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். அல்கரிதம் லாங்குவேஜை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பிரைஸ் டசன்ட் மூவ் ரேண்டம்லி. சும்மா ஏதோ ஜஸ்ட் லைக் தட்னு மூவ் ஆச்சு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு கூட வீக்லி செஷன்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். ஐசிடி எவ்வளோ ப்ரிசைஸா சில விஷயங்கள் சொல்லியிருப்பாருன்னு. அது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதனால ஐசிடி கான்செப்ட்ஸ்ல நம்மளால வந்துட்டு ரியலிஸ்டிக்கா நிறைய புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து நம்ம வந்து ஐசிடி கான்செப்டே சூஸ் பண்ணியிருக்கோம் ஓவர் அதர் கான்செப்ட்ஸ். ஏன்னா the mentor who is living and who is putting all his efforts more than 30 years இன்னைக்கும் 2026லயும் ஃபர்ஸ்ட் டே ஒன்ல இருந்து அவர் வீடியோ போடுறாரு. அப்போ எனக்கு வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட் நான் போய் திரும்பி பார்த்தா எனக்கு யாரா இருக்கா இந்த கான்செப்ட் புரியலையேன்னு சொன்னா அவருடைய எல்லா லேர்னிங்ஸும் என்கிட்ட இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு மென்டார் கிட்ட போனோம். இப்போ அஃப்கோர்ஸ் நீங்க நிறைய பேர் எல்லாருமே ஷேர் பண்ணுவீங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதே மாதிரி எனக்கு வந்து டச்சபிளா எனக்கு வந்து சொல்றதுக்கோ, கேட்கறதுக்கோ யாருமே இல்ல. அஃப்கோர்ஸ் அவரு வந்து டைரக்ட்டா நம்மளோட ஓன் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண மாட்டாருன்னாலுமே, எனக்கு அந்த கான்செப்ட்க்கு தேவையான என்டையர் டீட்டெயில் வந்து அங்க அவைலபிளா இருக்கு. நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேனோ, அதையே அவரு புரிஞ்சுகிட்டு தான் வந்து வீடியோவே பேசுவாரு அது. ஸோ அப்போ எனக்கு அதுவே நல்லா இருக்குன்றப்போ, ஐ பிலீவ் ஹிம். ஸோ அதனால தான் நான் அல்காரிதம் இருக்குன்றத பிலீவ் பண்றேன். ஐ அம் ட்ரஸ்டிங் தட் ஸ்மார்ட் மனி. ஸோ அதப்படி ட்ரேட் பண்ணும்போது ஐ பிலீவ் டைம். ஓகேங்களா?
ஸோ அதே மாரி இட் டெலிவர்ஸ் ஓவர் டைம். லுக் அட் யுவர் எக்ஸ்பான்ஷன். கான்ட்ராக்ஷனா ஒண்ணும் கிடையாது. வி கேன் கால் இட் அஸ் அ கன்சாலிடேஷன். ஸ்லோ டவுன் ஆகும், கம்ப்ரஸ் ஆகும் பிரைஸ். லிக்விடிட்டி ரன்னு, எக்ஸ்பான்ஷன், அதுக்கப்புறம் வந்து லிக்விடிட்டி எல்ஆர் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கரெக்ட்டா. ஸோ பிரைஸ் வந்து இங்க இருக்க லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் போய் எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டைம் பேஸ்டா தான் நடக்கும். ஓகேங்களா? இஃப் யூ ரஷ் டைம், யூ வில் டொனேட் கேப்பிட்டல். ஸோ அஃப்கோர்ஸ் இது எல்லாமே நம்ம எந்த விஷயத்த ட்ரேடிங்ல ஃபோர்ஸ் பண்ணாலுமே என்ன பண்ண முடியும்? நாம தான் வந்து என்ன பண்ணணும்? இழக்கணும். ஸோ அத வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒன் மாடல், ஒன் செஷன், ஒன் மார்க்கெட். ஸோ இது வந்து நான் நான் ஒரு ஆல்மோஸ்ட் நீங்களே பார்த்துருக்கலாம். எக்ஸாம்பிளாவே நானே இருப்பேன். நானே நெறைய பேருக்கு சொல்றது அதான். நானே எக்ஸாம்பிளா இருக்கேன். என்கிட்ட இருந்தே நீங்க ஸ்க்ராட்ச்லேருந்து கத்துக்கலாம். நான் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து என்ன பண்றேனோ, அதையே நீங்க பார்க்கலாம். ஃப்ரம் கோல்டு நீங்க பார்த்துருப்பீங்க. நான் என்னோட லைவ் செஷன் எனக்கு இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மோர் தென் 1 1/2 இயர்ஸ் ஆச்சு. ஆனா நான் வந்து அப்பப்போ போடுறது, அப்பப்போ வர்றது அந்த மாதிரி இருந்தேன். பட் ஜூன் 1ல இருந்து லாஸ்ட் இயர் 2024 25 ஜூன்ல இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஜனவரி யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணாம எக்ஸப்ட் ஒரு எமர்ஜென்சி இல்ல அப்படின்னா என்னால முடியலன்னா, நான் வந்து வச்சிருக்க மாட்டேனே தவிர லைவ். அதர் தென் தட் இல்லன்னா எனக்கு ஆல்டர்னேட்டா என் கூட இருக்கவங்களோ, இல்ல என்கிட்ட படிச்சவங்க யாரையோ ஒருத்தர வந்து நான் கன்டின்யூ பண்ண சொல்லுவேன். செஷன் வைக்க சொல்லுவேன். அது இல்லாம நான் வந்து வி இருந்ததே கிடையாது. நான் அவ்ளோ கன்சிஸ்டன்ட்டா வரேன். அதே மாரி கோல்டு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல எல்லாரும் கேட்டாங்க. நான் வந்து மென்டார்ஷிப்ல சூஸ் பண்ணி ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நெறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே இந்த ஏசியன் மாடல நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து டெய்லியும் பண்ணலான்னு. நான் கன்சிஸ்டன்ட்டா ஒரு நாள் மிஸ் பண்ணாம ஏசியா செஷன் எப்படி வந்து ஒரு மாடல், ஒரு செஷன் என் ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸ் எனக்கு வரலன்னா நோ ட்ரேட். அது எவ்வளோ பெருசா போனாலும் சரி, இல்ல எவ்வளோ இதா இருந்தாலும் சரி. அண்ட் தென் எனக்கு அது லூஸ் ஆகும்னு தெரிஞ்சாலும் இஃப் மை மாடல் பிரசன்ஸ் ஐ டேக் ட்ரேட். ஏன்னா அதுதான் என்னுடைய ரூல். அந்த ரூல நான் மீறினதே கிடையாது. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 4 மந்த்ஸா ஒரு நாள் மிஸ் பண்ணாம நான் ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அத வந்து அந்த விஷயத்தெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணி நீங்களும் அத கன்சிஸ்டன்ட்டா பண்ணா கண்டிப்பா அது வந்து நல்லாவே பே பண்ணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எல்லாத்தையும் சேஸ் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. ஐயோ! எல்லா மார்க்கெட்டும் போடுதே! எல்லாத்துலயும் போய் என்ட்ரி போட்டுறலாமா? இதுல பை போனா அதுல தான் செல் ஆகுமே! அதுலயும் மாத்தி மாத்தி போடலாமா? அந்த மாரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேங்களா? டூ ஒன் திங். ஓகேவா? ரைட். அது மட்டுமே போதுமானது. ஸோ அத மட்டும் பண்ணிட்டு, அத ரிப்பீட்டா பண்ண ஆரம்பிங்க. டெஃபினெட்லி மார்க்கெட் வில் பே யூ. ஓகேவா? ஸோ அண்ட் யுவர் எமோஷன்ஸ் ஆர் த எனிமி. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். எமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. எப்போ ஒரு என்ட்ரி போட்டுட்டு உங்க கை நடுங்குதோ, ஐயோ! போயிருவானா மாட்டானோன்ற அந்த கெஸ்ஸிங்குள்ள போதோ, தட்ஸ் சிம்ப்ளி வேஸ்ட். நீங்க வந்து பிரைஸ கெஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நானே சொல்லுவேன்ல, ஃபண்டட் அக்கவுண்ட்ட மட்டுமே ஃபுல் டார்கெட்டா வைக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா, அத பாஸ் பண்ணணுன்றப்போ ஒரு ஒரு ட்ரேடு, 2 ட்ரேடு, 3 ட்ரேடு போடுவீங்க. ஒரு கட்டத்துல அது ஆல்மோஸ்ட் நியர் பை பாசிங்ல இருக்கும்போது என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு அது அது ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாதுப்பா. இந்த இடத்துல என்ட்ரிய போட்டேன். எப்படியாவது போயிரும்னு நம்புனேன். போயிரும்னு பார்த்தேன். வரல. ஏமாத்திட்டான். அப்படின்னு மார்க்கெட்ட நம்ம குறை சொல்லுவோமே தவிர, நம்ம வந்து நான் கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணனா, ரைட் டைம்க்காக வெயிட் பண்ணனா, கரெக்ட்டான ஸ்ட்ரக்சர ரீட் பண்ணனா, அதெல்லாம் வந்து என்னைய நான் கேட்டுக்கிறதே கிடையாது எப்பயுமே. இந்த மாரி தவறுகள் இருந்தா எனக்கு வந்து பிரச்சனைகள் வரும். ஸோ அதே மாரி தான் ஃபியர் மேக்ஸ் யூ எக்ஸிட் ஏர்லி, கிரீட் மேக்ஸ் யூ ஓவர்ஸ்டே. ரூல்ஸ் ஆர் த பெஸ்ட் இல்லையா? பெஸ்ட் பார்ட்னர் உங்களுக்கு எப்பயுமே ரூல்ஸ நீங்க கூட ஃபாலோ பண்ணீங்கப்பா, எனக்கு இவ்வளவு தான் தேவை. எனக்கு எவ்வளோ தூரம் போனாலும் எனக்கு 1:3 தான் தேவை. இத மட்டும் நான் போறேன், எடுக்கிறேன், வந்துடுறேன். பிகாஸ் மார்க்கெட் வந்து 365 டேஸும் ரன்னிங்ல தான் இருக்க போது. நாளைக்கே முடிய போறதில்ல. ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 2 to 200 இயர்ஸா வந்து ட்ரேடிங்ன்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இது இன்னைக்கு முடியிற கதை இல்ல. அதனால வந்து தைரியமா வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். அதே மாரி பயமா இருந்தா சம்டைம்ஸ் வந்து நீங்க இங்க எடுத்துருவீங்க. டிபிக்கு போறதுக்கு பக்கத்திலேயே வந்து போறதுக்கு முன்னாடி எடுப்பீங்க. சில பேர் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டிருப்பீங்க. அவன் போயிட்டே இருப்பான். இது வந்து உங்களோட டிபின்னா, அது டிபி ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவர்சல் நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு லிக்விடிட்டியோ, பிடிஆரையோ பிரைஸ் என்ன பண்ணும்னா, அது ஒரு சின்ன ரியாக்ஷன் குடுக்கும். அந்த ரியாக்ஷன் வரும்போது இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் டிபி அடிக்கும்போது ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து, இல்ல எனக்கு என்ட்ரி எடுத்தாலே என் டிஓஐல தான் போய் ரீச் பண்ணும் அவன். இல்லன்னா அப்படின்னும் ரொம்ப டார்கெட்டாவும் இருக்காதீங்க. ஸோ அதனால இது எல்லாத்தையுமே வந்து உங்க ரூல்க்குள்ள ஸ்டிக் பண்ணிக்க பாருங்க. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்.
ஆஃப்டர் எவ்ரி லாஸ் ஆஸ்க் ஒன் கொஸ்டின். டிட் ஐ ஃபாலோ த ரூல்ஸ்? அவ்வளோதான். நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்களா? எஸ், நான் வந்து கரெக்டான ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன். ஆனா எஸ்எல் அடிச்சிச்சு. எஸ், அக்செப்ட் இட். தட்ஸ் இட். நான் ஒண்ணும் வொரி பண்ண போறதில்ல. டிசம்பர்ல ஏசியால எனக்கு 12 எஸ்எல். அஃப்கோர்ஸ் ஐ அக்செப்டட். ஓகே ஃபைன், 3 டிபி தான் போச்சு. எனக்கு வந்து 12 எஸ்எல் அடிச்சிருக்கு. இட்ஸ் ஓகே. லாஸ்னா லாஸ் தான். பட் அதே கோல்டு ஸ்ட்ராட்டஜி எனக்கு வந்து 14, 15 டிபி போயிருக்கு. 2 எஸ்எல் அடிச்சிருக்கு ஒரு 2, 3 மாசம். அப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கணும்? அப்ப நான் சந்தோஷமா இருந்தா, இப்பயும் நான் அதே சந்தோஷத்தோட தான் இருக்கணும். பிகாஸ் எமோஷன்ஸ் இங்க வேலைக்கே ஆகாது. ஓகேவா? ஒருவேளை ரூல்ஸ ஃபாலோ பண்ணலையா, நான் ரூல்ஸ கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது அப்படிதான் ஒரு ட்ரேடர்ஸ் உருவாக முடியும். ஸோ இத வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஒரு பாசிங் 50K அக்கவுண்ட் ஐசிடி வே எப்படி இருக்கலாம் அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. 50K அக்கவுண்ட் இஸ் நாட் பாஸ்டு பை அக்ரெஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரெசிவா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. யூடியூப்ல நீங்க அடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடடு அது டிபி போச்சு அப்படின்னா 1% ரிஸ்கடு. அதுல ஒரு 3% வந்துச்சுன்னா அந்த என்டையர் 3% ரிஸ்க் வச்சு 1:2 எடுத்தீங்கன்னா 6% வந்துடும். ஸோ அப்போ ஆல்ரெடி நீ 9% அக்கௌண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், தட் இஸ் பியூட்டிஃபுல். பட் எனக்கு 1, 2, 3 3 ட்ரேடுமே டிபி அடிக்கணுமே. கன்சிஸ்டண்டா, கண்டினியூஸா. இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடே டப்புன்னு ஒரு ஒரு $100 ஒரு 1% மைனஸ் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து எனக்கு வந்து பயங்கர மைண்ட் செட் இதா இருக்கும். அது அதுவும் சேர்ந்து எஸ்எல் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? அப்போ இதெல்லாம் வந்து அக்ரஷன்ல பண்ண முடியாது. முதல்ல ஒரு பிகினரா இருக்கீங்க, இல்ல கன்டென்ட் இப்பதான் கத்துக்கிட்டீங்க. நான் வந்து நல்லா ட்ரேட் பண்ணி பார்த்தேன். லெட்ஸ் சே ஒரு பேப்பர் ட்ரேடோ இல்ல வந்து ஒரு இது டெமோலயோ கூட இருக்கலாம். பார்த்தேன், எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் ஆகுது. இத நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னா, ஜஸ்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணுங்க. ஓகேவா? சிஎஃப்டின்றது அதுக்காக தான். ஏன்னா சிஎஃப்டில உங்களுக்கு தேர் இஸ் நோ டைம் லிமிட். ஸோ டேக் யுவர் ஓன் டைம். 1 மந்த் போனா போயிட்டு போகுது, 2 மந்த்ஸ் போனா போயிட்டு போகுது. கொஞ்சம் ஸ்டெடியா போங்க. நல்லது. ஓகேவா? ஸோ ஐசிடி லாஜிக் வந்து 1 ட்ரேட் அட் அ டைம். தட் இஸ் ஃபேன்டாஸ்டிக் திங். ஏன்னா நம்ம மல்டிபிள் ட்ரேட்ஸ் போட்டோம்னா நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம். ஒன்ஸ் செட்டப் ஒன்லி. நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரேடு ஒரு செட்டப் பார்க்குறீங்கன்னா, அந்த செட்டப் மட்டும் தான் பார்த்துருக்கீங்களா? நாஸ்டாக்லலாம் நான் ஒரு 10:00 மாடல் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா 11:00 பார்ப்பேன். இன்கேஸ் எனக்கு 10:00க்கு பதிலாக 10:30க்கு தருதுன்னா, டக்குன்னு நான் 90 மினிட் டைம் சைக்கிளில் ஸ்விட்ச் பண்ணி அந்த மைண்ட் செட்டில் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு காலையில ஃபுல்லாவே என்ட்ரி கிடைக்கலையா, ஆஃப்டர்நூன் செஷனுக்கு வருவேன். ஐ நோ லஞ்ச் லோ, லஞ்ச் ஹை. ஸோ 1:30 ஜூடா ஸ்விங் என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கேத்த மாரி நான் வந்து போவேன். நான் வந்து அர்ஜ் பண்ணாம, ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து செட்டப்ப வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ்டு ரிஸ்க் பெர் ட்ரேட். ஸோ அஃப்கோர்ஸ் அது வந்து கண்டிப்பா இருக்கணும். அண்ட் நோ ரிவெஞ்ச் ட்ரேட். அது வந்து பண்ணவே கூடாது. ஸோ யூ டோன்ட் நீட் மெனி ட்ரேட்ஸ். ஓகேங்களா? எப்பயுமே யூ நீட் அ ஃபியூ கிளீன் எக்ஸிகியூஷன் வித்தவுட் வயலேட்டிங் ரூல்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் லீவ் இட். ஓகேவா? திரும்ப திரும்ப இங்க போனா அங்க போனா நான் டேப் ரீட் பண்ணேன், அது பண்ணேன். கத்துக்கங்க. ஆனா, தயவு செஞ்சு அத ட்ரேட் மைண்ட் செட்லயே இருக்காதீங்க. இது போட்டிருந்தா இவ்வளவு வந்திருக்கும். ஓகே, இதுக்கு பதிலா இது பண்ணிருக்கலாம். அப்படி வந்து மணி மைண்டடா இருக்காதீங்க. இன்னொன்னு, ட்ரேடுன்றத வந்து நான் ட்ரேடு போட்டா இதுக்கு இவ்வளோ வரணும், அவ்வளோ வரணும்னு இல்லாம எக்ஸிக்யூட் பண்ணேன். அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் பார்ட்டிசிபேட்டட் த ஸ்மார்ட் மணி மூவ். எனக்கு ஒரு ஒரு ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் பண்ணிட்டு நடந்து எனக்கு ஒரு நல்ல பை சைட் லிக்விடிட்டிஸ் கிராப் பண்றதுக்கு பிரைஸ் மூவ் ஆகுது. அந்த மூவ்மெண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், எக்ஸிக்யூட் பண்ணேன். இந்த இடத்துல பை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க கூடயே டிராவல் பண்ணேன். நான் போய் இந்த பை ஸ்டாப்ஸை எடுத்தேன். இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு நீங்க ட்ரேடிங்கை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தென் இட் வில் பி வெரி ஈஸி. ஓகேங்களா? மோஸ்ட் ட்ரேடர்ஸ் ஃபெயில் நாட் பிகாஸ் த மாடல் டசன்ட் ஒர்க், பிகாஸ் தே கேனாட் ஸ்டாப் தெம்செல்வ்ஸ். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரே ரீசன் தான். ஏன்னா எனக்கே பாருங்க, ஏஷியன் மாடலை வந்து எக்ஸாம்பிளா சொல்லணும்னா 8:00 கன்சாலிடேட் ஆன பீரியட்ல எல்லாம் எனக்கு வந்து பயங்கரமா டிபி போச்சு. 8:00 எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா 8:00 பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆயிடுறான். அப்ப 9:00 வந்து எய்தர் ரிவர்சலா, ரீட்ரேஸ்மெண்டா, கன்சாலிடேட் ஆயிடுறானா என்னன்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு 9:00 ட்ரேட் பண்றது. பட் கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா PO3 மாத்தி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு. ஸோ அது சில நாள் ஒர்க் ஆச்சு. சில நாள் 9:00 டோட்டலா கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சு. அப்போ ஓகே 8:00 எக்ஸ்பான்ஷன், நெக்ஸ்ட் கன்சாலிடேஷன், மேபி 11:00 இல்ல வந்து அதுக்கப்புறம் பிஎம் இது லண்டன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமாவோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே செட்டில் பண்ண ஆரம்பிச்சோன்னே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. ப்ரொடெக்ட் த அக்கௌண்ட், ப்ராஃபிட் கம் செகண்ட். ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு அக்கௌண்ட் இருந்தால் தான் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். அக்கௌண்ட் இல்லைன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. அதனால அக்கௌண்ட்டை தயவு செஞ்சு ஒரே நாளில் ப்ளோ பண்ணுறேன், நான் இன்னைக்கு இருக்கிறத வச்சு அடி என்ன ஒரே ட்ரேட் வந்தா போது இல்லைன்னா விட்டுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த மாதிரி மைண்ட் செட் போகாதீங்க. தட் வில் நாட் ஹெல்ப் யூ. ஓகேவா? ஸோ கைண்ட் ஆஃப் இப்போ
எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த இத வந்து இன்னும் கிளீனா பண்றதுன்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ இத வந்து ஐசிடி என்ன சொல்றாருன்னு கேளுங்க நல்லா. ஐசிடி எக்ஸ்பிளைனிங் எக்ஸிகியூஷன் லாஜிக் நாட் ரூல் நேம். ஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க ரூலு. பட் எக்ஸிகியூஷன் லாஜிக் எப்படின்னா, ஸோ ஹி எக்ஸ்பிளைன்ஸ் தட் யூ டூ நாட் ட்ரேட் கன்டினியூஸ்லி. ஓகேவா? ஸோ கன்டினியூஸா நம்ம ட்ரேட் பண்ண போறதில்ல. நம்ம வந்து மார்க்கெட்ல யூ வெயிட். ஸோ ஆஃப்டர் அ செஷன் ஓப்பன்ஸ் ஆர் லிக்விடிட்டி இஸ் டேக்கன், த மார்க்கெட் வில் ஆஃபன் ரிவீல் இன்டென்ட் இன் அ ஷார்ட் விண்டோ ஆஃப் டைம். ஒரு விண்டோ ஆஃப் டைம்ல கைண்ட் ஆஃப் நான் கூட சொல்லுவேன்ல மேக்ரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டப். ஏன்னா மேக்ரோல கிடைக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல. ஸோ எனக்கு எய்தர் செஷன் ஓப்பனிங்கோ அல்லது லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறமாவோ ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிரசன்ட் ஆகும். அதுதான் என்னுடைய மாடலா நான் வந்து நேம் பண்ணிக்கிறேன். பட் ஆனா தட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த விண்டோல யூ ஆர் நாட் கெஸ்ஸிங் எ டைரக்ஷன், யூ ஆர் வாட்சிங் ஃபார் கன்ஃபர்மேஷன். இஃப் யூ கெட் யுவர் கன்ஃபர்மேஷன், எஸ், liquidity is taken first, price shows displacement, structure shifts. ஸோ நான் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரைஸ் நகர்ந்துட்டு இருக்கு. ஒரு செஷன் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே பிரைஸ் வேகமா வந்து டேக்கிங் லிக்விடிட்டி அண்ட் ஐ எம் கெட்டிங் எ ரைட் டைம் விண்டோ. இந்த இது பர்ஃபெக்ட் ரைட் டைம் விண்டோல ஐ எம் கெட்டிங் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் அ கன்ஃபர்மேஷன். ஐ எம் கெட்டிங் எ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு டார்கெட் ஆல் ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் ஆர் சம்வேர் நியர் மை ப்ரீமியம் பிடிஆர்ஏ ஆர் சம்வேர் வாட் இஸ். இது வந்து நான் டார்கெட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ட்ரேட் பண்ண போறேன். இதுதான் என்னுடைய பேசிக் லாஜிக். ஐசிடியோட 2022 மென்டார்ஷிப்போட கோர் ஐடியான்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணுங்க. வென் த விண்டோ ஓப்பன்ஸ், ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்ஸ் லிக்விடிட்டி டேக்கன், price shows displacement, once structure shift confirmation கிடைச்ச உடனே then you can go for it. only after that you look for a place to enter. அவ்வளவுதான். இந்த ஏரியால இருந்து வந்த உடனே இந்த ஏரியால நீங்க என்டர் ஆகிறதுக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ண போறீங்க, என்டர் ஆக போறீங்க பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் ரிவார்ட். ஸோ நீங்க வந்து டார்கெட் பண்ண போறீங்க நெக்ஸ்ட். ஓகேங்களா? where you execute discount of the dealing range for buys, premium of the dealing range for sells, fair value gaps created by displacement, ஆர்டர் பிளாக் அலைன்டு வித் ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ். ஸோ இதெல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே இருந்துச்சுன்னா தட் இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் என்ட்ரி. நான் வந்து எந்த இடத்துல என்ட்ரு ஆகணுன்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ல டிஸ்கவுண்ட்ல இருந்தால் ஐ வில் ட்ரை பையிங், ப்ரீமியம்ல இருந்தால் ஐ வில் ட்ரை செல்லிங். அந்த மாதிரி வேர் யூ டு நாட் எக்ஸிக்யூட் மிடில் ஆஃப் த ரேஞ்ச். ஒரு ப்ரைஸ் ஒரு ரேஞ்சில் இருக்கு, இந்த இடத்துல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா யூ ஷுட் நாட் டூ எனி திங். பிகாஸ் இந்த ரேஞ்சுக்கு ஹையா செல்லான்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருக்கும்போது பிரைஸ் டிஸ்கவுண்ட்டுக்கும் வரல, ப்ரீமியம்லையும் இல்லை, எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியமுக்கும் போல, ஹையும் எடுக்காம சுத்திட்டு இருக்கான். அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து ட்ரேட்லாம் எடுக்கக்கூடாது. எய்தர் ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறமாவோ இல்லை வந்து உங்களுக்கு இங்க இருந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவோ தான் யூ ஹவ் டு லுக் ஃபார் யுவர் என்ட்ரிஸ். ஓகேவா? அண்ட் ரேண்டம் கேண்டில்ஸ் சும்மா வந்து ஒரு டிஸ்பிளே பண்ற இங்க கிடைக்கிற சிஏஎஸ்டி எல்லாம் போய் எடுத்துடக்கூடாது. ஓகேவா? ரைட் டைம் ரைட் விண்டோல மட்டும்தான் கிடைக்கிற சிஏஎஸ்டி ஆர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை மட்டும்தான் பிலீவ் பண்ணும். ரேண்டமா திடீர்னு ஒரு கேண்டில் பை கேண்டில் பெருசா வைப்பான், உடனே போய் விழுந்துடக்கூடாது. ஓகேவா? பிகாஸ் பிரைஸ் இஸ் மூவிங் ஃபாஸ்ட், பிகாஸ் யூ ஆர் போர்டு. இது ரெண்டுமே வந்து இருக்கவே கூடாது. ஐயோ பிரைஸ் வேகமா போகுதுன்றதுக்காக என்ட்ரு ஆகுறதோ, இல்லை நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க, நானும் எவ்வளவு தானடா சும்மா உட்காந்துட்டு போடுவோம், நீங்க ஒரு என்ட்ரியை போட்டு தள்ளுவோம், என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம். டோன்ட் டூ தட். ஓகேவா? if price does not return to a logical area after intent is shown, you do nothing. நான் வந்து ஒரு இடத்துல ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரைஸ் வந்து டக்குன்னு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லாம் கொடுத்துருச்சு. ஆனால் நான் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்குறேன். மை விண்டோ இஸ் இயர். பிரைஸ் ஆனால் வரவே இல்லை. வராமல் இங்கேருந்து அப்படியே போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சும்மா தான் இருக்கணும். ஓகேவா? தட் இஸ் த பார்ட் மோஸ்ட் ட்ரேடர்ஸ் இக்னோர். ஓடி போய் சேஸ் பண்றது அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேவா? டூ நத்திங் இஸ் அ பார்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன். நான் தான் சொல்லுவேன்ல, ப்ரொடெக்டிங் எ கேபிட்டல் ஆல்சோ எ குட் ட்ரேடிங் டே. ஒரு நல்ல ட்ரேட் அதுவே. நான் வந்து தப்பான ஒரு எக்ஸிகியூஷன் பண்ணாம என் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணனாலே அதுவே என்னோட நல்ல ட்ரேடு தான். கரெக்டா? ஸோ அதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஒரு என்ட்ரிக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ரூல்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. ஸோ டிஸ்கவுண்ட்ல பை பண்றோம், ப்ரீமியம்ல செல் பண்றோம், ஃபேர் வேல்யூ கேப்ஸ் கிரியேட்டட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆல்சோ என்ன சொல்றது, இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா வெதர் இட் இஸ் இன் மேக்ரோ,
ஹவர்லி ஓப்பன், 4 ஹவர் ஓப்பன் ஆர் எல்ஸ் என்ன சொல்லலாம், கில் ஜோன்ஸு, மேக்ரோ டைமிங் இந்த மாதிரி நேரத்தில கிரியேட் ஆகுற ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஆர் மோஸ்ட் பவர்ஃபுல். ஆர்டர் பிளாக்ஸ் அலைன்டு வித் ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ். ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸோட ஆர்டர் பிளாக்கும் சேர்ந்து அலைன் ஆச்சுன்னா, தென் யூ எக்ஸ்பெக்ட் தட் ஏரியா. ஓகே. ஸோ இதெல்லாம் வச்சுக்கோங்க. மிடில் ஆஃப் த ரேஞ்சில ட்ரேட் பண்ணாதீங்க. ரேண்டம் கேண்டில்ஸ ட்ரேட் பண்ணாதீங்க. பிரைஸ் வேகமா போதுன்னு உள்ள போறாதீங்க. உங்களுக்கு டயர்டா இருக்கு. நான் வந்தாலே என்ட்ரி எடுத்து அப்படி மட்டும் தயவு செஞ்சு வராதீங்க. 2வது யார் மார்க்கெட்டுக்குள்ள புதுசா வந்தாலும் ஒரே ஒரு அட்வைஸ் தான் நான் தருவேன். ஒரு 30 மினிட்ஸ் இருக்குல்ல, ஒரு 1 ஹவர் நான் சொல்லுவேன். ஒரு 30 மினிட்ஸ் பிஸியா இருக்கிறவங்க. வந்து உட்கார்ந்து நீங்க வந்தப்போ உட்கார்றீங்கல்ல, அந்த கேண்டில்ல இருந்து ஜஸ்ட் லிசன் அவ்வளோதான். மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. அவன் ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க அனலைஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த ஏரியால இருந்து ரியாக்டும் ஆகலாம். பட் ஆனா டோன்ட் டூ தட். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. நீங்க ரியாக்ட் ஆன இடத்துல இருந்து நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு போகுதா? போகட்டும். வெரி குட். நீங்க பார்த்தது சரிதான். நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் வந்து ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட்ட புரிஞ்சுக்கோங்க. உங்க பிரெயினுக்கு குடுங்க. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அத பிராக்டிஸ் பண்ணும். ஸோ அது வந்து லிசன் பண்ணி அத கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம், தென் எனக்கு இதுக்கப்புறம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கா? ஸோ இதுக்கப்புறம் பிரைஸ் எங்க இருக்கு? எங்க மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு? எனக்கு எந்த இடத்துல வந்து விண்டோ ஓப்பன் ஆகும்? நான் அந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். நெறைய பேர் வரீங்க ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அந்த 2 கேண்டில், 3 கேண்டில் டப்புன்னு வச்ச உடனே ஓடி போய் விழுந்துடுறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் எக்ஸைட்மென்ட் ட்ரேட் சம்திங் எல்ஸ் லைக் பாக்கெட் ஆப்ஷன் அந்த மாரி போட்டுட்டு பை அந்த இடத்துல போனா இது அந்த மாரினா நீங்க வேற எத தான் ட்ரேட் பண்ணணும். இஃப் யூ ஆர் ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் ஆர் எனிதிங் இண்டைசஸ் அந்த மாதிரினா தேர் இஸ் அ ரூல்ஸ் பாருங்க லாங்டிவிட்டி என்னன்னா இதுல வந்து கன்சிஸ்டன்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாங் டர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சீரியஸ் ட்ரேடர்ஸை மட்டும்தான் என் குரூப்ல வச்சுக்குவேன். ஷார்ட் டைம்ல இல்லை வேடிக்கை பார்க்குற யாரையுமே நான் எப்பயுமே சொல்லுவேன், தயவு செஞ்சு நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நானும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து 2 பேருக்குமே நல்லது. ஸோ அதை நான் சொல்றது ஃபாலோ ரூல்ஸ், டைமிங் அண்ட் லொகேஷன். லொகேஷன்னா நத்திங் பட் யுவர் பீஸ்ஃபுல் ஏரியா ஆஃப் சிட்டிங். எங்க வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கோ அந்த இடத்துல இருந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, டிராவல்ல ட்ரேட் பண்றது, வண்டி ஓட்டும்போது ட்ரேட் பண்றது, இல்ல நான் போறேன் அதனால என்ட்ரியை போட்டுவிட்டு போயிருவோம். அங்க போறதுக்குள்ள அது வந்து அது வந்து இது பெண்டிங் ஆர்டர் போட்டுவிட்டு போயிருவோம். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. அண்ட் கம்ப்ளீட்லி திஸ் இஸ் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி, நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி எனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு. கரெக்ட்டா? ரைட். வேற என்ன? ஸோ இதில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லன்னா நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ்க்கு போலாம். இந்த பிடிஎஃப் வந்து அஃப்கோர்ஸ் மை டிஸ்கார்ட் இதில வந்து பிடிஎஃப் செஷன்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஜஸ்ட் ஃப்ரீயா இருக்கும்போது படிங்க. ஸோ என்ன பண்ணலாம்? உங்களுக்குள்ள ஒரு மாடல், உங்களுக்குள்ள ரூல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்றதுக்கு இது இந்த மாதிரி செஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு ஐடியா தான். நெறைய பேர் என்னன்னா, இந்த பிடிஎஃப் பார்த்துட்டு ப்ரோ இதெல்லாம் பிடிஎஃப் ஓகே. சார்ட்லயும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு நெனச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலையேன்னு நெனைக்கிறீங்க. கைண்ட் ஆஃப் அப்படி இல்ல. இப்ப நெறைய YouTubeல லைவே போடுறேன். யூ கேன் வாட்ச் தேர். ஸோ அங்கேயே நான் நெறைய டீச் பண்றேன். ஸோ ஆஃப் கோர்ஸ் அது அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஓகேவா?